welcome back to our weekly current affairs revision session. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்கோட இம்பார்ட்டண்ட்டான கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் என்ன அப்படின்னா the conference Semicon India 2023 was held at Semicon 2023 அப்படிங்கிற ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா காந்தி நகர் குஜராத். இதை இனாக்ரேட் பண்ணி வச்சது யார் அப்படின்னா நம்மளோட பிஎம் Prime Minister Modi ji தான். ஓகேவா. அடுத்த செகண்ட் கொஸ்டின் அகில் பாரதிய சிக்ஷா சங்கமம் 2023 held in. ஸோ அகில் பாரதிய சிக்ஷா சமகம் 2023 வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி. ஸோ இது எது ரிலேட்டடானது அப்படின்னா சிக்ஷா அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ இட் இஸ் ரிலேட்டட் டு எஜுகேஷன் மினிஸ்ட்ரி தான் எனது இதுக்கு வந்து ஹோல்சேலாக இருந்திருப்பாங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா which ministry released the status of tigers, co-predators and prey in India 2022 report. ஸோ இந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ண மினிஸ்ட்ரி யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்டேட்டஸ் ஆஃப் டைகர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டைகர்னா என்னது? இட்ஸ் அன் அனிமல். ஸோ எந்த மினிஸ்ட்ரி அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் தான் என்னது அந்த பர்டிகுலர் ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்தியாவில் டைகரோட பாப்புலேஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 3925 6.1% வந்து growth ரேட்டாக இருக்குது, ஆனுவல் growth ரேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து செமிகான் இந்தியா 2023யோட தீம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா கேட்டலைசிங் இந்தியா செமிகண்டக்டர் ஈகோசிஸ்டம். ஸோ இது என்ன பண்ணிக்கணும், நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அது எங்கே நடந்துச்சு, அதோடைய தீம் என்ன. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இந்தியாவும் எந்த கண்ட்ரியும் சேர்ந்து MOU சைன் பண்ணியிருக்கிறாங்க. எதுக்காகனா ஃபார் கோஆப்ரேஷன் இன் அக்ரிகல்ச்சருக்காக. ஸோ எந்த கண்ட்ரி அப்படின்னா மோல்டோவா. இந்த மோல்டோவா எங்கே இருக்குது அப்படின்னா இட்ஸ் அன் யூரோப்பியன் கண்ட்ரி. ஓகேவா, இட்ஸ் அன் யூரோப்பியன் கண்ட்ரி. ஸோ இவங்களும் இந்தியாவும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேஷனில் வந்து ஒரு MOU சைன் பண்ணியிருந்திருக்காங்க. அடுத்து DGT பார்ட்னர்ஸ் வித் விச் கம்பெனி டு என்ஹான்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இன் எமர்ஜிங் டெக்னாலஜிஸ். ஸோ ஏஐயாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் சைபர் செக்யூரிட்டி, ஸ்கில் டெவலப்மெண்ட். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் DGT வந்து யாரோட எந்த கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யாரோடனா அமேசான் வெப் சர்வீசஸோட தான் பார்ட்னர்ஷிப்ஸ் சைன் பண்ணியிருக்கிறாங்க. DGT அப்படின்னா இது டைரக்டரேட் ஜென்ரல் ஆஃப் ட்ரைனிங். இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கோர்சஸ் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஆன்லைனில் என்ரோல் ஆகிருக்கும். ஸோ அதில் இந்த DGTக்கு கீழே என்ரோல் ஆகிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிக்கலாம், அந்த கோர்சஸை வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம் வித்தவுட் எனி காஸ்டோட. ஸோ இது வந்து எப்படி இருக்க போகுதுன்னா செல்ஃப் சர்வீஸாக இருக்க போகுது. அவங்களுக்கு வேண்டிய கோர்சஸை அவங்களே செலக்ட் பண்ணி படிச்சுக்கலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சைபர் செக்யூரிட்டி, ஸோ அந்த மாதிரி அப்கிரேடிங் கோர்சஸ் எல்லாமே எப்படி இருக்குது, அவைலபிளாக இருக்குது. அடுத்து எய்ம்ஸ் சைன்ட் MOU வித் விச் ஆர்கனைசேஷன் ஃபார் சோலரைசேஷன் இன் எய்ம்ஸ் நியூ டெல்லி கேம்பஸ். எய்ம்ஸ் நியூ டெல்லி கேம்பஸில் வந்து எல்லாமே சோலார் எனர்ஜியாக மாற்றுறதுக்காக எய்ம்ஸ் வந்து யாரோட சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ சோலார் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி. ஸோ எந்த ஆர்கனைசேஷனாக இருக்க போகுது, எஸ் இட்ஸ் IREDA, இந்தியன் ரெனியூவபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி லிமிடெட். ஸோ இதில் என்ன சோலார் பிளான்ட்டோட கெப்பாசிட்டி என்ன அப்படின்னா 9 கிலோவாட். ஓகேவா. ஸோ எய்ம்ஸ் நியூ டெல்லி கேம்பஸில் ஃபுல்லாகவே சோலரைசேஷனுக்காக யாரோட சைன் பண்ணியிருக்கிறாங்க, IREDAவோட சைன் பண்ணியிருந்திருக்காங்க. அடுத்து உட்கார்ஷ் ஃபெஸ்டிவலை எங்கே அப்சர்வ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இட்ஸ் மத்திய பிரதேஷ். இதை இனாக்ரேட் பண்ணது யார் அப்படின்னா நம்மளோட பிரசிடென்ட் முர்மு. அவங்க தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இதை வந்து லான்ச் பண்ணியிருந்திருக்காங்க. அடுத்து PNGRB அண்ட் விச் ஆர்கனைசேஷன் பார்ட்னர்ஸ் டு டெவலப் ரோட் மேப் ஃபார் ஹைட்ரஜன் டிரான்ஸ்மிஷன் இன் கேஸ் பைப்லைன்ஸ். ஸோ PNGRBயும் எந்த ஆர்கனைசேஷனோட சேர்ந்து அவங்க பார்ட்னர்ஷிப் ஆகியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா ஹைட்ரஜன் டிரான்ஸ்மிஷனை வந்து கேஸ் பைப்லைன் மூலமாக டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஹைட்ரஜனை. ஸோ யார் கூட அப்படின்னா வேர்ல்டு பேங்க் கூட. அடுத்து eCare அப்படிங்கிற ஒரு போர்ட்டலை வந்து யார் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, eCare வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ eCare அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட்ஸ் கிளியரன்ஸ் ஃபார் ஆஃப்டர் லைஃப் ரிமைன்ஸ். ஓகேவா. இது மூலமாக அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா டெட் பாடி அண்ட் ஹியூமன் ரிமைன்ஸ் எல்லாத்தையுமே எலக்ட்ரானிக்கலாக என்ன பண்ண போகிறாங்க, கிளியர் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வந்திருக்கு, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர்ஸ். அடுத்து ஜோத்பூர் பந்தேஜ் கிராஃப்ட் அப்படிங்கிற ஒரு ஹேண்ட் கிராஃப்ட்டுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ரீசெண்டாக GI டேக் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது எந்த ஸ்டேட்டோட ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த ஸ்டேட் அப்படின்னா ராஜஸ்தானோடது. அதாவது ராஜஸ்தான், கோவா அண்ட் UP இதோட சேர்த்து ஒரு 7 ப்ராடக்ட்ஸுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா GI டேக் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி we have to note it down.
அடுத்து ப்ராஜெக்ட் சுபத் யாத்ரா இஸ் லான்ச் பை எந்த ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டை வந்து எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா கேரளா. ஓகேவா. ஸோ எதுக்காக அப்படின்னா டு ப்ரொவைட் ஃபினான்ஷியல் சப்போர்ட் டு ஃபர்ஸ்ட் டைம் ஓவர்சீஸ் எமிக்ரன்ட்ஸ் ஃப்ரம் கேரளா. ஸோ இது எதுக்காக அப்படின்னா டு ப்ரொவைட் ஃபினான்ஷியல் சப்போர்ட் டு ஃபர்ஸ்ட் டைம் ஓவர்சீஸ் எமிக்ரன்ட்ஸ் ஃப்ரம் கேரளா. கேரளாவிலேருந்து வர்றவங்களுக்கு என்ன பண்ணும், ஃபினான்ஷியல் எய்டு வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பர்டிகுலர் இதை வந்து கேரளா கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா ஜஸ்ட் ஆஸ்க் அப்படிங்கிறது இட்ஸ் அ சேட் பாட். இது வந்து யாருக்காக அப்படின்னா அடலசன்ஸ் அண்ட் யங் அடல்ட்ஸுக்காக. ஸோ இது யார் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா UNFPAவும் மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட்டும் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ யுனைடெட் நேஷன் பாப்புலேஷன் ஃபண்டும் மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட்டும் சேர்ந்து என்ன லான்ச் பண்ணியிருக்கிறாங்க, ஜஸ்ட் ஆஸ்க் எ சேட் பாட் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அது யாருக்கு அப்படின்னா இட்ஸ் ஃபார் அடலசன்ஸ் அண்ட் யங் சைல்ட்ஸுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து விச் ஸ்டேட் கவர்மெண்ட் லான்ச்டு மொபைல் அப்ளிகேஷன் டு ட்ராக் எலஃபென்ட் மூமெண்ட்ஸ். எலஃபென்ட் மூமெண்ட்ஸ் இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி ட்ராக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு மொபைல் அப்ளிகேஷனை லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா இது ஜார்க்கண்ட். ஸோ இது மூலமாக அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்க போகுதுன்னா எலஃபென்ட்ஸ் வந்து வரப்போகுது அப்படிங்கிறத முன்கூட்டியே அவங்க ட்ராக் பண்ணி சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு முன்னாடியே அவங்க என்ன பண்ணுவாங்க, ப்ரிவென்டிவ் கேர்ஸை வந்து எடுத்துப்பாங்க. ஸோ எலஃபென்ட்ஸ் மூலமாக என்னென்ன டேமேஜ் ஆகும், நம்மளோட அக்ரிகல்ச்சரல் ஃபார்ம் லேண்ட் வந்து டேமேஜ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஹியூமன்ஸுக்கும் என்ன ஆகும், நிறைய லைஃப் டேமேஜஸ் வந்து நடக்கும். ஸோ அது வர்றதை முன்னாடியே அவங்க ட்ராக் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணிக்கலாம், தே கேன் சேஃப் ஹோல்ட் இட். ஓகேவா. ஸோ இந்த இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணது யாருன்னா இட்ஸ் ஜார்க்கண்ட் கவர்மெண்ட். அடுத்து ஏபிஜே அப்துல் கலாம் மெமரிஸ் நெவர் டை அப்படிங்கிறது இட்ஸ் அ புக். இதை யார் ரிலீஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யாருன்னா யூனியன் மினிஸ்டர் அமித்ஷா தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, பர்டிகுலர் புக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என் விட்டல் அப்படிங்கிறவங்க ரீசென்ட்லி பாஸ்ட் அவே. ஸோ அவங்க வந்து எந்த ஃபீல்டை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அது யார் அப்படின்னா ஃபார்மர் சிவில் சர்வெண்ட். அது மட்டும் இல்லாமல் பத்மபூஷன் அவார்டி. ஓகேவா. அடுத்து வேர்ல்டு ஆர்ச்சரி சாம்பியன்ஷிப் வந்து 2023 ரீசெண்டாக நடந்து முடிஞ்சது. ஸோ எங்கே நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எங்கன்னா பெர்லின் ஜெர்மனியில் தான் அந்த ஆர்ச்சரி சாம்பியன்ஷிப் வந்து நடந்துச்சு. அடுத்து அலெக்ஸ் ஹேலக்ஸ் வந்து என்ன பண்ணாங்க, இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லேருந்து ரீசெண்டாக ரிட்டையர்ட் ஆனாங்க. ஸோ அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா ஹீ இஸ் ஃப்ரம் இங்கிலாந்து. அடுத்து இந்த தேர்டு 2023 பெல்ஜியம் கிராண்ட் பிரிக்ஸை வந்து வின் பண்ணது யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா ரெட்புல்லோட மேக்ஸ் வெர்ஸ்டப்பன் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த பர்டிகுலர் தேர்ட் 2023 பெல்ஜியம் கிராண்ட் பிரிக்ஸை வந்து வின் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹூ இஸ் அப்பாயிண்டட் அஸ் த சேர்மன் ஆஃப் குவாண்டம் ஈகோசிஸ்டம் டெக்னாலஜி கவுன்சில் ஆஃப் இந்தியா QETCI. இதோட சேர்மனாக யாரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா விஜய்குமார் சரஸ்வத் அப்படிங்கிறவங்க தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த குவாண்டம் ஈகோசிஸ்டம் டெக்னாலஜி கவுன்சில் ஆஃப் இந்தியாவை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. யார், விஜய்குமார் சரஸ்வத். அதுக்கப்புறமா ஹூ இஸ் ஆக்டட் அஸ் த சேர்பர்சன் ஆஃப் தி மைக்ரோ ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரி நெட்ஒர்க்ஸ். எம்ஃபினோட சேர்மன் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா உதயகுமார் ஹெப்பர் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ரீசெண்டாக எம்ஃபினோட சேர்மனாக என்ன பண்ணியிருக்கிறாங்க, அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வேர்ல்டு ஃபின்டெக் டே வந்து நம்ம எப்போ அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எப்போனா 1 ஆகஸ்ட் தான் என்ன பண்ணுறோம், நம்ம வேர்ல்டு ஃபின்டெக் டே வந்து அப்சர்வ் பண்ணுறோம். அடுத்து நேம் த பேங்க் தட் ஹேஸ் ரீசென்ட்லி பார்ட்னர்ட் வித் கிவி டு லான்ச் கிரெடிட் அண்ட் யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் UPI ஆன் ரூபே கிரெடிட் கார்டு. ஸோ எந்த பேங்க் வந்து கிவியோட சேர்ந்து பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க, எதுக்காக அப்படின்னா இந்த கிரெடிட் அண்ட் UPIயில் வந்து என்ன பண்ணுறாங்க, ரூபே கிரெடிட் கார்ட்ஸை வச்சு பே பண்ணுறதுக்காக. ஸோ எந்த பேங்க் அப்படின்னா இட்ஸ் ஆக்சிஸ் பேங்க். ஆக்சிஸ் பேங்க்கும் யாரும் கிவியும் தான் சேர்ந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த பர்டிகுலர் விஷயத்தை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எர்த் ஓவர்ஷூட் டே வந்து நம்ம எப்போ அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எர்த் ஓவர்ஷூட் டே வந்து எப்போ, 2 ஆகஸ்ட். ஃபின்டெக் டே வந்து எப்போ, 1 ஆகஸ்ட். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ரிலேட் பண்ணி படிச்சுக்கணும். Name the bank that has recently partnered with the Tiger Fintech Private Limited to launch a co-branded credit card powered by Visa. ஸோ எந்த பேங்க் வந்து பார்ட்னர்ஷிப்பில் வந்திருக்காங்க இந்த டைகர் ஃபின்டெக் ப்ரைவேட் லிமிட்டடோட, எதுக்காக அப்படின்னா ஒரு கோ-பிராண்டட் கிரெடிட் கார்டை வந்து என்ன பண்ண, விசா கார்டை வந்து அவங்க கொடுக்கறதுக்காக. ஸோ எந்த பேங்க் அப்படின்னா இட்ஸ் இண்டஸ்இண்ட் பேங்க். ஓகேவா. ஸோ இதையும் என்ன பண்ணிக்கணும், நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். ஸோ எந்த ப்ரைவேட் பேங்க், முன்னாடி ஒரு இது பார்த்தோம் ஆக்சிஸ் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி எந்த ப்ரைவேட் பேங்க்ஸ் எந்த கம்பெனிஸோட பார்ட்னர்ஷிப் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது பேங்க்
ப்ரைவேட் கம்பெனிஸ் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கணும், நம்ம ஒரு டேபிள் மாதிரி போட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படித்து வச்சுக்கணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. விச் கண்ட்ரி ஹேஸ் ரீசென்ட்லி டெலிவர்ட் தி ஏர் லான்ச்டு ஸ்பைக் ஆன்லைன் ஆஃப் சைட் NLOS ஆன்டி-டேங்க் கைடட் மிசைல்ஸ் டு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். ஸோ எந்த கண்ட்ரி வந்து நமக்கு இந்த ரீசெண்டாக இந்த பர்டிகுலர் விஷயத்தை வந்து டெலிவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா இட்ஸ் இஸ்ரேல். ஹிரோஷிமா டே வந்து நம்ம எப்போ அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹிரோஷிமா டே வந்து எப்போ, August 6. அதில் ஜப்பான் வந்து என்ன பண்ணாங்க, எந்த பாம்பு போட்டாங்க, நேம் ஆஃப் த பாம்பு வந்து அந்த லிட்டில் பாய். அது மாதிரி நம்ம நாகசாகி டேவும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அப்சர்வ் பண்ணுவோம். அதில் எந்த பாம்பு வந்து போட்டாங்க அப்படின்னு சொல்லி ட்ரை டு ஃபைண்ட் இட் அவுட் ஓகேவா. ஸோ லிட்டில் பாய் அப்படிங்கிறதா இது ஹிரோஷிமாவில் போட்டது. அதுக்கப்புறமா ஹூ இனாகிரேட்டட் ஃபெஸ்டிவல் ஆஃப் லைப்ரரிஸ் அட் பிரகதி மைதான் இன் நியூ டெல்லி. ஸோ ஃபெஸ்டிவல் ஆஃப் லைப்ரரிஸ் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் விஷயத்தை வந்து பிரகதி மைதான் இன் நியூ டெல்லியில் வந்து லான்ச் பண்ணது யார், இனாகிரேட் பண்ணது யார் அப்படின்னா இட்ஸ் பிரசிடென்ட் திரௌபதி முர்மு. இதை ஆர்கனைஸ் பண்ணது என்னது, மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர். ஏன்னா லைப்ரரி வந்து என்னது, நம்ம கல்ச்சரை வந்து பறைசாற்றும் விதமாக இருக்கும். ஸோ அதுக்காக யார், எந்த மினிஸ்ட்ரி அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அதை இனாகிரேட் பண்ணது யார், இட்ஸ் பிரசிடென்ட் திரௌபதி முர்மு. அதுக்கப்புறமா MASI அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் போர்ட்டலை வந்து லான்ச் பண்ணது எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா ஃபார் மானிட்டரிங் சைல்டு கேர் ஹோம்ஸ். அதாவது நம்ம குழந்தைகளை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய கேரிங் ஹோம்ஸ் எல்லாம் இருக்கும். அதை மானிட்டர் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, மாசி அப்படிங்கிற ஒரு போர்ட்டலை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்க. ஹூ இஸ் அப்பாயிண்டட் அஸ் த சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் ஈஸ்டர்ன் நேவல் கமாண்ட். ஸோ ஈஸ்டர்ன் நேவல் கமாண்டோட சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் வந்து யாரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா இட்ஸ் அமீர் சக்சேனா. ஹீ இஸ் அ வைஸ் அட்மைரல். அடுத்த கொஸ்டின் பாருங்க. விச் ஸ்டேட் செலிப்ரேட்ஸ் கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல் ஆடிப்பெருக்கு. ஸோ ஆடிப்பெருக்கு அப்படிங்கிற ஒரு கல்ச்சுரல் ஃபெஸ்டிவலை எந்த ஸ்டேட் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது கன்ஃபியூஷனே இல்லாமல் நம்ம என்ன சூஸ் பண்ணலாம், தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணலாம். அடுத்து பாருங்க. வேர்ல்டு காஃபி கான்ஃபரன்ஸ் வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. காஃபி கான்ஃபரன்ஸ் எங்கே நடந்துச்சு அப்படின்னா பெங்களூர் மைசூரில் தான், பெங்களூர் கர்நாடகாவில் தான் என்னது நடந்திருக்கு. ஸோ வேர்ல்டு காஃபி கான்ஃபரன்ஸ் ஹெல்ட் இன் பெங்களூர். அடுத்து பாருங்க. ஃபால்கான் ஷீல்டு 2023 அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் எக்ஸசைஸ் வந்து எந்த கண்ட்ரீஸ்க்கு இடையில நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த கண்ட்ரீஸ்க்கு இடையில அப்படின்னா சைனாக்கும் UAEக்கும் இடையில தான் என்ன நடக்க போகுது, இந்த ஃபால்கான் ஷீல்டு 2023 அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் எக்ஸசைஸ் வந்து நடந்திருக்கு. ஸோ அது வந்து என்ன எக்ஸசைஸ் அப்படின்னா இட்ஸ் அன் ஏர்ஃபோர்ஸ் எக்ஸசைஸ் ஓகேவா. நேவலா, மிலிட்ரியா, டிஃபென்ஸா அப்படின்னு சொல்லி கேட்டால் இட்ஸ் வந்து என்னது, இட்ஸ் ஏர்ஃபோர்ஸ். அடுத்து ஹூ ஒன் விமென்ஸ் டென்னிஸ் அசோசியேஷன் டைட்டில் 2023. இந்த பர்டிகுலர் டைட்டிலை வந்து வின் பண்ண விமன் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா இகா ஸ்வைடெக் அப்படிங்கிறவங்க தான் என்னது இந்த பர்டிகுலர் டென்னிஸ் அசோசியேஷன் டைட்டிலை வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க இந்த இயருக்கு. அடுத்து வேர்ல்டு லங் கேன்சர் டே வந்து எப்போ அப்சர்வ் பண்ணுறாங்க. லங் கேன்சர் டே எப்போ அப்சர்வ் பண்ணுறாங்கன்னா August 1 தான் என்ன பண்ணுறாங்க, அப்சர்வ் பண்ணுறாங்க. August 1 இன்னொன்று என்ன அப்சர்வ் பண்ணுறாங்க, ஃபின்டெக் டே வந்து என்ன பண்ணுறோம், நம்ம வந்து அப்சர்வ் பண்ணுறோம். ஸோ அதோட சேர்த்து என்ன பண்ணுறாங்க, லங் கேன்சர் டேவும் அப்சர்வ் பண்ணுறாங்க. அடுத்து விச் ஸ்டேட் பிகம்ஸ் கண்ட்ரிஸ் ஃபர்ஸ்ட் செப்டிக் டேங்க் ஃப்ரீ சிட்டி. அதாவது செப்டிக் டேங்கே இல்லாத ஒரு சிட்டி அப்படின்னு சொல்லி எந்த ஸ்டேட் வந்து இப்போ ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இட்ஸ் அவர் நேவி மும்பை ஓகேவா. ஸோ அங்கே வந்து செப்டிக் டேங்கே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க நேம் எடுத்திருக்காங்க. அடுத்து ஜூபிட்டர் 3 அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் சேட்டலைட்டை வந்து யார் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா இட்ஸ் ஸ்பேஸ் எக்ஸ். அதுக்கப்புறம் இந்த ஜூபிட்டர் 3 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வேர்ல்டு லார்ஜஸ்ட் ப்ரைவேட் கம்யூனிகேஷன் சேட்டலைட் ஓகேவா. ஸோ அதான் இந்த ஜூபிட்டர் 3. இதை யார் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க, இட்ஸ் ஸ்பேஸ் எக்ஸ். அடுத்து அமேசான் இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா தே ஹாவ் ஓப்பன்ட் தேர் ஃபர்ஸ்ட் எவர் ஃப்ளோட்டிங் ஸ்டோர். ஃப்ளோட்டிங் ஸ்டோரை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எங்கே அப்படின்னா இட்ஸ் இன் டால் லேக். அது மட்டும் இல்லாமல் எந்த ஸ்டேட்டில் வந்து ஃப்ளோட்டிங் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ட்ரை டு ஃபைண்ட் இட் அவுட் ஓகேவா. இது வந்து நம்ம இந்தியாவில் எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி ட்ரை டு ஃபைண்ட் இட் அவுட். திஸ் இஸ் தி ஹோம்ஒர்க் கொஸ்டின். அதுக்கப்புறமா இப்போ இந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா அமேசான் ஸ்டோர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவங்களோட ஃபர்ஸ்ட் எவர் ஃப்ளோட்டிங் ஸ்டோரை வந்து தால் லேக்கில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ விச் ஸ்டேட் லான்ச் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஆன்லைன் கேமிங் அகாடமி. ஸோ ஆன்லைன் கேமிங் அகாடமியை வந்து லான்ச் பண்ண ஸ்டேட் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இட்ஸ் மத்திய பிரதேஷ். அதுக்கப்புறமா ஆன்லைன் கேமிங்க்கு வந்து நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் என்ன டேக்ஸ் வந்து லெவி பண்ணியிருக்கிறாங்க ஓகேவா.
இந்தியன் கவர்மெண்ட் டேக்ஸ் பெர்சன்டேஜ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ட்ரை டு ரீகலெக்ட் இட். இது நம்ம வந்து நியூஸ்லேயுமே பார்த்துருக்கோம். அடுத்து விச் கண்ட்ரி ஹேஸ் ஸ்விட்ச்ட் ஆன் தி லார்ஜஸ்ட் விண்ட் டர்பைன் எவர், அதாவது பெரிய லார்ஜஸ்ட் விண்ட் டர்பைனை வந்து எந்த கண்ட்ரி வந்து இப்போது ஆப்ரேஷனில் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இட்ஸ் நன் அதர் தென் சைனா. ஓகேவா? ஸோ அவங்க தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, தே ஹேவ் ஸ்விட்ச்டு தேர் எனர்ஜி இன்டு தி லார்ஜஸ்ட் விண்ட் டர்பைன். ஸோ அங்கே தான் என்ன இருக்குது அப்படின்னா லார்ஜஸ்ட் விண்ட் டர்பைன் இருக்குது. ஸோ எந்த கண்ட்ரி? இட்ஸ் சைனா. நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஒரு 40 questions பேஸ்ட் ஆன் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் பார்த்துருக்கோம். ஸோ அந்த கொஸ்டின்ஸ்குள்ளேயே அஸ் யூஷுவல் சொல்கிற மாதிரி தான் நிறைய ஹிண்ட்ஸ் வந்து ஒழிஞ்சிருக்கும். நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக நோட்ஸ் எடுத்து படிச்சுக்கணும். ஸோ இன்றைக்கி செஷன் அவ்வளோதான், நாளைக்கு செஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.